வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரிஸ்ல இது வந்து பார்ட் 4 10 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 4ல வந்து என்ன 20 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க ஃபுல்லா டீகோட் பண்ணிட்டு ஸோ 2024 எக்ஸாம் எழுதும்போது இங்கிலீஷ்க்கு வந்து என்ன அதிகமான வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கே வந்து என்ன நம்மளால அதிகமாக ஸ்கோர் பண்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டோம்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன நியர்பை போயிடும். சரி, அதனால இங்கிலீஷுக்கு கண்டிப்பாக வந்து என்ன டைம் கொடுத்து அதுக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. சரி, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டுங்க டக்குன்னு பார்க்கலாம். Question number 1. Select the most appropriate option that can substitute the underlined segment. As of now, they have finished the construction of the ground floor. இங்க என்ன தப்பு அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா தப்பு. அதுக்கான கரெக்டான இது என்ன வரும், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வரும். இப்போ இந்த ஃப்ளோர் என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு அப்படின்னு சொல்லுவோம்ல, சரி, அந்த ஃப்ளோர் அதாவது இந்த தானியங்கள்ல இருக்கிற மாவு வரும்ல அதுதான் வந்து ஃப்ளோர். இது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷனோட கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த இதுக்கான இது. சரியா, இப்போ ஃப்ளோர் கரெக்டான ஸ்பெல்லிங் போட்டால் ஆன்சர் போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செகண்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். இதுமே வந்து என்ன சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஐ வாஸ் டிலைட் இன் த மூமெண்ட் ஐ saw her. ஸோ இதில் வந்து என்னன்னா என்ன எரர் அதை நமக்கு வந்து என்னன்னா சரி பண்ணணும். அதாவது ஐ வாஸ் டிலைட் இன் த மூமெண்ட் ஐ saw her வந்து என்னன்னா ஸோ ஐ saw her அப்படின்னு வந்து முடியும் போது என்னாச்சு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல முடியுது. இப்போ என்ன வரும், இது வந்து என்னன்னா இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு, இது நம்ம பாஸ்ட்டுக்கு மாத்தினா ஐ வாஸ் டிலைட்டட் இன் த மூமெண்ட் ஐ saw her அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மூமெண்ட் ஏன் வராது, ஆக்சுவலி நம்மளுக்கு இதையும் வந்து எலிமினேட் பண்றான். எதிர் வந்து deleted at or was deleted சொல்லுவோம். நீங்க deleted at அப்படின்னா இந்த was வந்து போட மாட்டீங்க. I deleted at the moment I saw her அப்படின்றது. அதாவது I was deleted. ஸோ I was deleted in the moment I saw her அப்படின்னு வரும். சரிங்களா, இந்த இடத்துல was இல்லை, அதனால இது வந்து தப்பாயிரும். ஸோ was deleted in the moment I saw her. ஸோ past tenseக்கான இது வந்து சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜாக் வந்து என்ன met with அண்ட் டேஷ் வந்து என்னன்னா டெட்லி ஆக்சிடென்ட். ஸோ டெட்லிக்கு வந்து கரெக்டான சினானிம்ஸ் தெரிஞ்சுன்னா போதும். டெட்லி மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப பயங்கரமான, இப்போ ஃபெட்டல், ஸோ ரொம்ப வந்து கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ ஃபெட்டல் ஆக்சிடென்ட் சொல்றது. விட்டல் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப விட்டல் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னன்னா விட்டல் அப்படின்னு சொல்றது. டிட்டன்ஸ் அது வந்து பெருசா இல்லை. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு வந்துச்சுன்னா வெளிப்படையாக அப்படின்னு சொல்றது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா வந்து என்ன பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ தட் மீன்ஸ் வந்து என்ன ரொம்ப வெளிப்படையான பேச்சு அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ ஆன்சர் டேரக்டா சொல்லிடலாம். ஸோ ஆக்சிடென்ட் வந்து என்ன ஃபெட்டல், அது வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் வந்து ஜாக் மெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா சாலிட்டரி அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் சாலிட்டரிக்கு மீனிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையான்னு சொல்றது. ஸோ ரொம்ப வந்து லோன்லி, லோன்லின்னு சொல்றது இப்போ லோன். ஸோ லோன் மீன்ஸ் வந்து தனியா வந்து இருக்குது சில பேருக்கு தெரியும். ஸோ சாலிட்டரி மீன்ஸ் வந்து தனியா இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே வந்து என்னன்னா ஆப்போசிட்ல வந்து என்னன்னா லோன் வந்து என்ன அதுக்கு அப்படியே சினானிம்ஸ் வரும். ஸோ அதனால இது வராது. இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றது இன்டிஃப்ரெண்ட் சொல்றது. ஸோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது. லோன் டெஃபினட்டா வராது. பேங்க் லோன் அதோட மாறி போயிடும். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ப்ரெக்காரியஸ் அப்படின்னா என்ன சொன்னா ஒரு கூட்டமாக வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் கூடி வாழ்கின்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன ப்ரெக்காரியஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ சாலிட்டரினா தனியா இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது கூடி வாழ்கின்ற. ஸோ க்ரெக்காரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அனிமல் அவங்கலாம் வந்து என்ன அந்த காலத்துல வாழும்போது க்ரெக்காரியஸ் லைஃப் அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க. ஆன்சர் டைரக்டா சி தான். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சில பேருக்கு க்ரெக்காரியஸ்னா மீனிங் என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஒன்ஸ் நமக்கு டைம் இருக்கும்போது வந்து என்ன திருப்பி வந்து பார்த்துக்கலாம். இல்லை தேவையில்லாம அட்டன் பண்ணிட்டு நமக்கு வந்து என்னன்னா மைனஸ்ல வந்து என்ன மார்க் போயிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. செல் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்லைன் வேர்டு இங்க இருக்கு. ஓகேனா த பிஎல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தட் பூஸ்டர் ஃபார்ம் ஹவ் லாஸ்ட் தி ஆல் தியர் வந்து என்ன லெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா எனக்கு வந்து லெஸ்டரிக்கான மீனிங்கே தெரியாது அப்படின்னா கூட இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஎல்ஸ்னா என்ன சொல்லுவோம், முத்துன்னு சொல்லுவோம். ஸோ முத்து என்னாச்சுன்னா ப்ரொடியூஸ் இந்த பூஸ்டர் ஃபார்ம் ஹவ் லாஸ்ட் தியர். லாஸ்ட் அப்படின்னா முத்து என்ன லாஸ்ட் ஆகும், மேபி வந்து என்னன்னா அதோட அந்த மினுமினுப்பு தன்மை வந்து என்ன லாஸ்ட் ஆகலாம். சில வந்து என்ன ஏதோ ஒரு நாள் அந்த பளபளப்பு தன்மை வந்து லாஸ்ட் ஆகலாம். அப்ப அவருக்கு என்ன ஆகுது, அந்த ஷைன் தானே இதாகுது. ஸோ சைன் வந்து என்னன்னா லாஸ்ட் ஆச்சு. லெஸ்டிற்கு வந்து என்னன்னா கரெக்டான மீனிங் வந்து என்னன்னா சானிஸ் வந்து என்ன ஷைன். ஸோ என்ன ஃப்ரெண்ட் வராது. ஸோ லஸ்ட்ஃபுல் இது வந்து டோட்டலா வேற. லஸ்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஸோ வேற வரும். ஸோ க்ளூம் வந்து என்னன்னா இதுவும் வராது. சரிங்களா. ஸோ டேரக்டா என்ன சொன்னா ஷைன், அதாவது வந்து பளபளப்பு தன்மையை வந்து இழந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது லாஸ்ட்னு சொல்றது பிஎல்ஸ் வந்து இருந்துச்சு. டேரக்டா ஆன்சர் 2 போட்டுடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank. என்ன சொல்றாங்க, த பர்சன் இன் ragged clothes ஸ்லீப்பிங் ஆன் த ஸ்ட்ரீட் இஸ் அ டேஷ்மேன். ஸோ எவ்ரி ஒன் நோ தட்
கண்டிப்பா ஹோம்லெஸ் மேன் தான் வந்து என்ன ரேக்டு மீன்ஸ் வந்து ஒரு கிழிந்த துணியில வந்து என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்னு வச்சுக்கோங்க. யாருப்பா ஹோம்லெஸ் மேன் அப்படின்னா இருப்பாங்க சரிங்களா. இது ஹன்னிங் வராது. அதே மாதிரி லேர்ன் மேன் வருங்காலத்துல அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்ப வைக்கிறது இல்லை. லேர்ன் மேன் வந்து என்னன்னா ஸ்லீப் பண்ண மாட்டாங்க. அடுத்து வெல்த்தி மேனும் வராது சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஜோக்கிங்கா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் படத்துல பார்த்தேன். அதெல்லாம் வந்து என்ன ஒரு ரொம்ப வெல்த்தியான ஆள் தானே. அவர் வந்து என்ன நடிச்சல அது டோட்டலி டிஃப்ரெண்ட் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றதுன்னா இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்து என்ன சூஸ் பண்ணீங்க. பட் மெஜாரிட்டி வி நோ தட் ஹோம்லெஸ் மேன் தான் வந்து என்ன ஸ்ட்ரீட்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க சரியா. கொஸ்டின் நம்பர் 7. Select the most appropriate synonyms of the underlined word. சரி என்ன the country has a வந்து என்ன abundant supply of mineral அப்படின்னு சொல்றாங்க. abundant அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமாக. ஸோ ரொம்ப வந்து என்ன அதிகமாக நம்மகிட்ட வந்து என்ன மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன ஆம்பிள். ஸோ அதுக்கு சினானிம்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஆம்பிள்னாவே வந்து என்ன அதிக அதிகமாக. ஆறு வந்து என்ன மிகுதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வந்து என்ன அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிள் அப்படின்னு. ஸோ ஆர்டிஃபிஷியல்ஸ் வராது. நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் படிப்போம். ஸோ அப்படியே வந்து என்னன்னா செயற்கை அப்படின்னு சொல்றது. ஸ்பேர்ஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொன்னா மிக குறைவாகன்னு சொல்லுவாங்க. ஸோ மிக குறைவாக தான் வந்து என்னன்னா ஸ்பேர்ஸ் சரிங்களா. நேச்சுரல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நேச்சுரல் மீன்ஸ் வந்து செயற்கைக்கு அப்படின்னு வந்து அப்படி இது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு டைரக்டா ஸ்னானிஸ் வர்றது வந்து என்ன ஆம்பிள் ஈஸியானது தான். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் அப்படின்னு கேட்குறாங்க. த வைஸ் அண்ட் வேர்ஃபோர் அப்படின்னு கேட்குறாங்களா. அதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் சரிங்களா. அந்த ரீசன் என்னன்னு சொல்றதுதான் வந்து த ஒய் அண்ட் வேர்ஃபோர் அண்டர்லைங் ரீசன்ஸ். ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து என்னன்னா ஒரு மோட்டிவேஷனா ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் ஆர் வந்துன்னா சாரி த காசஸ் பிகைன். ஸோ இது பிகைன் சம்திங் ஏதோ நடக்கிறதுக்கு வந்து என்னன்னா அதுதான் வந்து அண்டர்லைங் ரீசன் சொல்றது. சம்மரி வந்து வராது. இன்ட்ராகேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க தட்ஸ் கால்டு வந்து இன்ட்ராகேஷன் சொல்லலாம். நார்மல் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே வந்து என்ன இன்ட்ராகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மைனூட் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம வந்து என்ன ரொம்ப அப்சர்வேஷன்ஸ்ல போயிடும். ரொம்ப கிளியரா அது உள்ளேயே மூழ்கி போகும் சொல்லுங்க. ஸோ தட்ஸ் மைனூட் அப்சர்வேஷன். டைரக்ட் ஆன்சர் வந்து டிஎம்க்கு அண்டர்லைங் ரீசன். கொஸ்டின் நம்பர் 9. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். அக்செப்டன்ஸ் டெஃபினட்டா சொல்லிடலாம். ரிஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா மட்டும் தப்பே பண்ண மாட்டோம். ஸோ டேரக்டா இருக்குதுலாம். அக்செப்டன்ஸுக்கு ஆப்போசிட் ரிஜெக்ஷன். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 10. த சென்டென்ஸ் கிவன் ப்ளூ வந்து என்ன ஒன் மிஸ்பிள் வேர்ட் சரிங்களா. அது இன்கரெக்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. ஹி விஷஸ் டு பியும் வந்து என்ன ஆர்த்தோபீடிக் சர்ஜன் சொல்லுங்க. ஸோ இந்த ஆர்த்தோபீடிக் அப்படின்னா இந்த மசில் ஆர் போன் வந்து என்ன அது ரிலேட்டடாக எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டாக்டர்ஸ். அவங்க தான் வந்து என்ன ஆர்த்தோபீடிக் சர்ஜன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ டேரக்டா கரெக்டான வந்து என்ன ஸ்பெல் பண்ணோம் அப்படின்னா ஆர்த்தோபீடிக். ஸோ பிஏஇ வரும் சரிங்களா. ஸோ ஆர்த்தோ ஸோ அதே இருக்கு எதுக்கு நான் எழுதிட்டு. ஸோ ஆர்த்தோபீடிக் சரிங்க. இந்த இதில் வந்து என்ன ஐ வராது. அதே மாதிரி இந்த இது வந்து தப்பா இருக்கு சரியா. ஸோ டேட்டா இதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 11. The following sentence has been split into 4 segments. ஸோ என்ன சொன்னா கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா. இதை கிராமட்டிக்கல் எரர் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பேட்டர்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ஈஸியாக பண்ணலாம். மை ஆண்ட் கீதா இஸ் நோவிங் மை ஃப்ரெண்ட் வந்துன்னா ருத்ராஷ் வெரி வெல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மீனிங்னா மை ஆண்ட் கீதா சரி நோயிங் மை ஃப்ரெண்ட் நோயிங் என்ன சொல்லும். ஸோ கண்டினியூஸ் டென்ஸை சொல்லும் சரிங்களா. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து என்ன வெரி வெல். ஸோ இது வந்து என்ன சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து இருக்கு. பட் என்னன்னா மை ஆண்ட் கீதா நோஸ் மை ஃப்ரெண்ட் வந்து என்ன ருத்னாஷ் வெரி வெல். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கண்டினியூஸ் டென்ஸ் தேவையில்லை. ஏன்னா அவங்க வெரி வெல் சொல்றது ஒரு சிம்பிள் வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஃபார்ம் சரிங்களா. மை ஆண்ட் கீதா இஸ் நோயிங் மை இது வந்து தப்பு சரிங்களா. இஸ் நோயிங் வராது. இந்த இடத்துல என்ன வரும்னா நோஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. மை ஆண்ட் கீதா நோஸ் மை ஃப்ரெண்ட் ருத்னாஷ் வந்து என்ன வெரி வெல் அப்படின்னு தான் வந்து சரி. ஸோ அப்போ வந்து இதுல இன்கரெக்ட் வந்து இஸ் நோயிங் இருக்கு சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து 12. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். ஸோ இதுல என்னன்னா டாஸ்க் வந்து கரெக்டாக தான் இருக்கு. சால்ட் கரெக்டாக தான் இருக்கு. பிராண்டுக்கு கரெக்டாக தான் இருக்கு. இதுல என்ன வந்துன்னா ஸ்பீட் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸ்பீடு தான் வந்து கரெக்டான இது. ஸோ இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு அப்படின்னா இது தப்பு ஸ்பீடு அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 13. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். கேப்டிவிட்டிக்கு ஆண்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்களே. ஸோ நம்மளுக்கு தெரியும் கேப்டிவிட்டி மீன்ஸ் வந்துன்னா சிறையில் ஆறு வந்து ஒரு கூண்டுல இருக்கிறதான் கேப்டிவிட்டி. ரீசெண்டாக வந்து என்னன்னா இந்த ஆப்பிரிக்கன் சீட்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு வந்துன்னா ஒரு கேப்டிவிட்டிலே வச்சிருந்தாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல வந்துருக்கும் சரி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து லிபர்ட்டி. ஸோ நம்ம பிரியாமல படிக்கும்போது படிச்சிருப்போம். லைக் வந்து என்ன லிபர்ட்டி ஆஃப் தாட் ஃபெய்த் வந்து என்னன்னா ஒர்ஷிப் அப்பலாம். ஸோ லிபர்ட்டி மீன்ஸ் ஒரு மாதிரி ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் லிபர்ட்டி சரிங்களா. பர்சிஸ்டன்ஸ் வந்து வராது. ஒரு வேலையை மறுபடியும் பண்ணிதுன்னா அந்த பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு தாட்னு சொல்லுவாங்க. வந்துகிட்டே இருக்கிறது. அக்யூஸ் இதுக்கு டெஃபினட்டா வந்து என்ன சம்பந்தம் கிடையாது. அக்யூஸ் மீன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி வந்து என்ன ஹேமரேஜ் அப்படின்னா ஹேமரேஜ் அப்படின்னா இந்த ஒரு ரத்த கசிவுன்னு சொல்லுவாங்க. இது எதுல இருந்து வரும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து. ஸோ அதுல இருந்து ஹேமரேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ரத்த கசிவு அப்படின்னு சொல்றதான் வந்து என்னன்னா இது ஹேமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. ஸோ செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட்
ஹோமோனிம்ஸ் டு ஃபில் இன் த blank. அதாவது ஹோமோனிம் அப்படின்னா என்னன்னு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இதுக்கு என்ன 2 இது இருக்கும். சவுண்டும் ஸ்பெல்லிங்கும் வந்து என்னன்னா சேமா இருக்கும். பட் மீனிங் மட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஃபேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபேர் இன்னொரு வந்து என்ன ஃபேர்னு எழுதுறேன். இந்த ஃபேர்ல வந்து என்னன்னா பாருங்க, நம்ம சவுண்டும் ஸ்பெல்லிங் வந்து சேம் தான். ஆனா மீனிங் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்னா, இதை நான் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லலாமா? ரைட். ஸோ அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரா இருக்குது ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு ஒரு யாருக்காவது வந்து என்னன்னா ஒரு தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த தண்டனை வந்து என்னன்னா ஃபேரா கொடுக்கணும்னு ஜஸ்ட் சொல்லுவாங்க. ஃபேர்னஸ் கூட சொல்லுவாங்க. அன்பயாஸ்டா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் ஃபேர் சரிங்களா. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து என்னன்னா ஹோமோனி. ஆனா அது நமக்கு தெரியாம கூட வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். சொன்னா வாட் டேஷ் ஆஃப் த மூவி இஸ் தீஸ்ன்னு சொல்றாங்க சார். நம்ம வாட் கேன் ஆஃப் த மூவின்னு சொல்ல மாட்டோம். வாட் கீன் ஆஃப் த மூவின்னு சொல்ல மாட்டோம். வாட் கான் ஆஃப் த மூவின்னு சொல்ல மாட்டோம். வாட் கைண்ட் ஆஃப் மூவி இஸ் திஸ் லைக் வந்து என்னன்னா அனிமல். ஸோ ஜஸ்ட் வந்து சொல்லுவோம்ல வாட் கைண்ட் ஆஃப் மூவி இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறது தான். Question number 15. Select the most appropriate option to fill in the blank. The Conjuring is not a movie for வந்து டேஸ் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேசான மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப காஞ்சரிங் தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாரர் மூவி. அதை பார்க்கும்போது வந்து என்னன்னா ரொம்ப லேசான மனசுனா ஐயோ இப்படிலாம் இருக்கிறானுங்களே ஏன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க கொள்ற மாதிரிலாம் வரும். ஸோ அப்போனா ஃபெயிண்ட் ஆஃப் ஹார்ட் அவங்களுக்கு வந்து என்னது இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன் ஆஃப் டெஃபினட்டாக வராது. ஸ்ட்ராங் ஆஃப் ஹார்ட் அப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பெயிண்ட் ஆஃப் காட் இந்த பெயிண்ட் வேற சரி நம்ம வந்து வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் ஸோ அதெல்லாம் இதுவும் வராது. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. சரி இதுல என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணணும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஸோ த பிளாக்கேட் ஆஃப் நேஷனல் ஹைவே லீடிங் டு வந்து மணிப்பூர் வேலி கால்டு பை வந்து யுனைடெட் நகர் கவுன்சில் ஹேஸ் பின் பிளேஸ் சின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர். திஸ் ஹேஸ் சிவியர்லி அஃபெக்டட் லைஃப் இன் த ஸ்டேட் வித் ஷார்டேஜ் அண்ட் வந்து என்ன. ஸோ ஷார்டேஜ் அண்ட் வந்து என்ன எஸ்கலேட்டிங். ஸோ இங்க வந்து என்ன எஸ்கலேட்டிங் காஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் சப்ளை. எஸ்கலேட்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகரிக்கிறதுன்னு சொல்றது சரிங்களா. ஸோ அதிகரிக்குது ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப பெருசாக போகும் சொல்லுவாங்க. டிமினிஷிங் வராது அப்ரண்ட் வராது வேரிங். இப்போ எஸ்கலேட்டிங் காஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் சப்ளை சச் இஸ் ஃபியூல் அண்ட் ஃபுட் ஈவன் வந்து டிமானிட்டைசேஷன்ஸ் ஹாஸ் டாஸ் ப்ராப்ளம். கண்டிப்பாக வந்து என்னன்னா ஒரு சிவியர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ எக்ஸாசரேட்டட் வந்து என்ன இப்போ நம்பர் 2ல வந்து என்ன வரும். ஸோ இந்த இடத்துல டிமானிட்டைசேஷன் ஹேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த எக்ஸாசரேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாசரேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது அதிக ஆல்ரெடி இருந்ததை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன அதிகப்படுத்திச்சுன்னு சொல்றது சரிங்க. ஸோ அதுக்கப்புறம் 3வது சென்டென்ஸ் என்ன வரும்னா ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்குமா ரைட் விச் டுகெதர் ஆட வந்து என்ன டிபிலிட்டிங் அதாவது என்ன டிபிலிட்டேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வந்து என்னன்னா வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து எப்படி வரும்னா தேர் வாஸ் இனிஷியல் 100 days plus blockade enforced by Kukilet group and countered later by Naga group which together had a வந்து என்ன debilitating effect on வந்து என்ன அப்படின்னா யார் லைஃப் இன் மணிப்பூர். அதாவது ஆல்ரெடி ஒரு வீக்கனான லைஃப் லைக் ரொம்ப வந்து என்னன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதை இன்னும் வந்து என்ன எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து என்னச்சுன்னா டிபிலிட்டேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து என்ன வீக்கன் ஆயிடுச்சு. அவங்களோட லைஃப்ல வாழ்றதுக்கான இதுவே வந்து ரொம்ப 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 வந்து என்ன கம்மியாயிருச்சு. அந்த மாதிரி லைக் மீன்ஸ் வந்து எங்கேயுமே வந்து எதுவுமே வாங்க முடியாத நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அடுத்து 4th என்ன வரும் ஆன் டிசம்பர் ஐ மீன் 9th டிசம்பர் இஸ் இஷ்யூட வந்து என்ன டேஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இட் இஷ்யூடே வந்து என்ன கெசட் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரும்போது வந்து கெசட் அப்படின்னு வந்து நான் ஒரு யூஸ் பண்ணுவோம் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 7 நியூ டிஸ்ட்ரிக்ட் பை பப்ளிகேட்டிங் 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ். These decisions are much to do with the long pending demands, in particular for a new Kuki majority district to be carved out of larger Vandana Senabri Hill district, as with easing administrative access to DAS area அப்படின்னு வந்துச்சுங்க. ஸோ இங்கே DAS ஏரியா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதாவது as with easing administrative access to DAS இது வந்து ஃபார் ஃப்ளங் ஏரியா ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர். நம்மளுக்கு என்ன தரும்னா ஏன் செக்லூட்டட் ஏரியா அப்படி வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் வராதுன்னு சொல்ல மாதிரி. செக்லூடட் மீன்ஸ் வந்துன்னா அந்த இடத்த நான் யாருமே போய் வந்து விசிட் பண்ணாத இடம் தான் சொல்லுவாங்க. செக்லூடட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாட் சீன் ஆர் வந்து விசிட்டட் பை வந்து என்ன பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செக்லூடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்தமான்ல இருக்கிறது வந்து சென்டினல்ஸ் பீப்புளாக இருக்காங்களா ஸோ அவங்களோட பிளேஸ்லாம் வந்து செக்லூடட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார் ஃப்ளங் மீன்ஸ் வந்து என்ன மீன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆர் வந்து ரிமோட் பிளேஸ்ல இருக்குது ரொம்ப தூரத்துல இருக்கிற பிளேஸ் சொல்லுவாங்க. அஸ் வித் ஈஸிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்சஸ் டு வந்து ஃபார் ஃப்ளங் ஏரியா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல ஏரியா இருந்தாலும் வந்து ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டருக்காக வந்து கார்வுட் அவுட் ஆஃப் வந்து அந்த லார்ஜர் வந்து செனாதிபதி ஹில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால நாங்க வந்து டிவைட் பண்றோம் அப்படின்னு சொல்ற மீனிங் சரியா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் வந்துன்னா ரிமோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் வந்துன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோமா இங்கிலீஷ்ல. 20 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கும் பட் சில கொஸ்டின் ஈஸியாவே வந்து இருந்துச்சு சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கான பேசிக் லைக் டென்ஸோட ஃபார்மட் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்னானிம்ஸ் அண்ட் இது பேசிக் மட்டும் தெரிஞ்சுன்னா ஓரளவு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா.
ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நம்மளுக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் தான் நல்லா வரும். ஸோ அதனால வந்து என்னன்னா இது கொஞ்சம் எஃபர்ட்டே வந்து நல்லாவே போடும் சரிங்களா. ஸோ அடுத்த இதில் வந்து என்ன அடுத்து 20 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சரியா. அது வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.